ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீன் கம்ப்ளீட்டாக தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் எந்தெந்த டேயில் என்னென்ன மசில் குரூப்ஸில் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைசஸ், எத்தனை வாட்டி பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஃபேட் லாஸ் ஜேர்னியில் ஒர்க் அவுட்டுக்கு ஈக்குவலாக ஆக்சுவலி ஒர்க் அவுட்டோடவே ரொம்ப முக்கியமானது நியூட்ரிஷன். ஸோ அதையுமே இன்க்ளூட் பண்ண போகிறேன். நான் டெய்லி என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு வாரத்தில் 5 நாளாவது ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்பேன். இதில் 4 நாள் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கொஞ்சமாக கார்டியோவும் இன்க்ளூட் பண்ணிப்பேன். அண்ட் ஒரு டே மொத்தமாக கார்டியோ இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் இன்க்ளூட் பண்ணுவேன். அது என்னுடைய டேயை பொறுத்தது. 5 நாள் அப்படின்னு எய்ம் பண்ணாலும் சில டைம் என்னால் அதை கவர் பண்ண முடியாமலும் போகும். பட் மேக்ஸிமம் 5 நாள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த 5 நாள் மோஸ்ட்லி வீக் டேஸாக தான் இருக்கும். வீக்கெண்ட்ஸ் எங்கேயாச்சும் வெளியே போவோம் அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் வீக்கெண்ட்ஸை ரெஸ்ட் டேயாக மாற்றிட்டேன். வெளியே எங்கேயும் போகல, ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னா ஈவினிங் நாங்கள் ஃபேமிலியாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வாக்கிங் போகிறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம். அந்த ஒரு சின்ன சின்ன வாக்கிங்லாம் நான் ஒர்க் அவுட்டில் கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அது நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபன்னுக்காக பண்ணுற விஷயமே தவிர என் ஒர்க் அவுட் ரொட்டீனில் வர்றது கிடையாது. ஸோ சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி ரெஸ்ட் டேயாக தான் இருக்கும் எனக்கு. இப்போ பசங்களுக்கு சம்மர் பிரேக் விட்டுட்டாங்க. ஸோ நான் இப்போ ஷேர் பண்ணுற ரொட்டீன் அப்படிங்கிறது நான் இத்தனை நாளாக அவங்க ஸ்கூல் போயிட்டு இருந்தப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ரொட்டீன். இப்போ பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நான் கொண்டு வரல. அவங்களுக்கு லீவ் விட்டு ஒரு 4-5 நாள் ஆச்சு. இருந்தாலும் நான் இதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வழக்கம் போல் நட்ஸ் அண்ட் சீட்ஸும், ஆக்சுவலி சீட்ஸ் காலி ஆகிட்டதுனால அதில் இல்லை. அப்புறம் இந்த டர்க்கி பேக்கனும் கொஞ்சமாக க்ரீமர் ஆட் பண்ண காஃபியும் எடுத்துக்கிட்டேன். நார்மல் பேக்கன் கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கும். ஆனால் இந்த டர்க்கி பேக்கன் க்ரீஸியாகவும் இருக்காது, டேஸ்ட் வைஸும் பெட்டராகவே இருக்கும். நான் இந்த மாதிரி வீடியோஸில் என்னோடய மீல்ஸ்லாம் ஷேர் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. அதாவது நான் இதெல்லாம் சாப்பிட்றப்ப பசங்களுக்கு என்ன கொடுப்பேன் அப்படிங்கிறது. ஸோ அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி அவங்களும் நான் சாப்பிட்ற ஃபுட்டே சாப்பிட்ருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இன்றைக்கி நான் சாப்பிட்ட மாதிரி அதே பிரேக்ஃபாஸ்ட் தான் அவங்களும் சாப்பிட்டாங்க. காஃபிக்கு பதில் பால் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. நான் ஜிம் கிளம்புறப்ப ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் ஆயிடுச்சு. அதனால் பசங்களுக்கு லஞ்சை எடுத்து வச்சுட்டு தான் கிளம்புனேன். நான் ஜிம் போக ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகிட்டதுனால இப்போ எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுலையோ அந்த மாதிரியானதுலலாம் ஒரு ஆக்வர்ட்னஸோ வியர்ட்னஸோ ஃபீல் ஆகாது. ஆனால் ரெக்கார்ட் பண்ணணுன்னா அது ஃபீல் ஆகும். ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கூட இப்போவும் அந்த ஆக்வர்ட்னஸ் இருந்துட்டு தான் இருக்கும். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபியர். இதை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன நினைப்பேன்னா, நான் வேறு யாரையும் எந்த விதத்துலையும் பாதிக்காமல் நான் பாட்டுக்கு என்னுடைய வீடியோவை தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ நினைக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. அப்படி பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசித்து நானே என்னை தேத்திப்பேன். நான் அந்த அளவுக்கு ஃபிட்டான ஒரு டோன்டான பாடியோடையும் இல்லையா, அது எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுக்கும் தான். இவங்க என்னமோ ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இதை ரெக்கார்ட் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களோ, இப்படிலாம் என் மைண்ட்லேயும் ஓடிட்டு தான் இருக்கும். பட் இது ஒரு ஹியூமன் நேச்சர். ஆனால் நான் அதை எப்படி காம் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபிட்டாக இருக்கிறவங்க தான் ரெக்கார்ட் பண்ணணும்லாம் கிடையாதுல்ல. நான் கொஞ்சம் பேரை இன்ஸ்பயர் பண்ணணுங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது அது ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம். அதை நான் எதுக்கு ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். இது என்ன மற்றவங்க பார்த்து ஜட்ஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் என் மைண்டுக்குள்ளே இதெல்லாம் ஓடிட்டுருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது தான். அவங்க நினைப்பாங்களோ இல்லையோ, நம்ம நினச்சிப்போம் அவங்க அப்படி நினச்சிப்பாங்கன்ட்டு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃபியர் தான். அதை நான் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அட்லீஸ்ட் நீங்களும் இப்போ தான் ஜிம் போக ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஜிம் போகணுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்குது, ஆன்ஷியஸாக ஃபீல் ஆகுதுன்னா, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உள்ள க்ரௌடு கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். போய் பார்ப்போம். நான் டைம் ஷேர் பண்ணல. இப்போ டைம் 1:45 ஆகுது. யூஸ்வலாக ஒரு 12:30 1க்குள்ளெல்லாம் ஜிம் போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னொரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எலக்ட்ரோலைட்டை மிக்ஸ் பண்ணி வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணியும் இல்லாமல் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. ஆனால் இங்கே வாட்டர் ஃபவுண்டெயின் இருக்கும். அது ஒரு ஸ்பாட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் அங்கே வந்து தான் குடிக்க வேண்டியது இருக்கும். எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டேயில் தான் இதெல்லாம் நடக்கணுமா? சரி, சமாளிப்போம்.
இங்கே ஒரே ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் தான் இருக்கும், அதுவும் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே இருக்கும். அடிக்கடி வந்து குடிச்சிட்டு போக முடியாதுங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போனேன். எப்பயுமே மெயின் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி முதல்ல இந்த ஆப் மிஷினில் தான் பண்ண போகிறேன். இதில் என்னால் மேக்ஸிமம் புல் பண்ண முடிகிற வெயிட்டு வச்சு ஒரு 10 ரெப்ஸ் 3 செட்டு பண்ணுவேன். இந்த 10 ரெப்ஸ் பண்ணுறோம்ல, அதில் கடைசி 2 ரெப்பு பண்ணுறப்ப உங்கள் மூஞ்சி இந்த மாதிரி அஷ்டகோணலாக போகணும், அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கணும். அப்போ தான் அது எஃபெக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு செட்டுக்கு நடுவுலையும் ரெஸ்ட்டுங்கிறதும் ரொம்ப முக்கியம். நான் 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் எடுப்பேன். ரெண்டாவதாக பண்ண போகிறது இந்த ராட்ரி டார்சோ அப்படிங்கிற மிஷினில் தான். இது நம்ம ஆப்ஸோட சைடு பார்ட்டுக்கான ஒர்க் அவுட்டு. இதில் 2 சைடும் மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதில் ஒரு சைடே 10 ரெப்பு வச்சு பண்ணிவிட்டு உடனேயே அடுத்த சைடும் பண்ணிடுவேன். அப்புறம் ஒவ்வொரு செட்டுக்கும் அந்த நடுவில் ரெஸ்ட் டைம் யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி எடுத்துப்பேன். இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி மெஷின்ஸில் அந்த ரெப்படிஷன் அண்ட் டைமருக்கு அவங்களே வச்சுருப்பாங்க. அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம தான் கவுண்ட் பண்ணிக்கணும், டைமர் செட் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இந்த ட்ரைசெப்ஸ் ப்ரெஸ் தான் பண்ண போகிறேன். இங்கே இந்த மாதிரி மெஷின்ஸ்லேயே அதோட QR கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணோன்னா இதில் அது எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோ வரும், அதை பார்த்து பண்ணிக்கலாம். என்னோட மண்டேஸில் இந்த மாதிரி ரேண்டமான எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன். இன்றைக்கி ட்ரைசெப்ஸுக்கு இது பண்ணேன்னா, சம்டைம்ஸ் இந்த மிஷின் ஃப்ரீயாக இல்லைன்னா இந்த ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷன் மிஷினில் பண்ணுவேன். அடுத்ததாக இந்த பேக் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ண போகிறேன். நான் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் 4 ஒர்க் அவுட்டு 10 ரெப்ஸ் வச்சு 3 செட்டு பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன். பட் எனக்கு ரொம்ப நாளாக சின்ன பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி அசிஸ்டட் சின்ன பண்ணுற மிஷின் இருக்கும். அதனால் இதை எக்ஸ்ட்ராவாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் வெயிட் எவ்வளோ கம்மியாக வைக்கிறோமோ அவ்வளோவுக்கு நம்ம பாடியை யூஸ் பண்ணி பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ வெயிட்டு கம்மியாக வைக்கிறது தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஜிம்முக்கு போகிறப்ப எதை எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லையோ ஒரு ஹெட்செட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஜிம்மில் ஆக்வர்ட்னஸை ஃபீல் பண்ணாதவங்க இருக்கவே முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் தமிழ் மாஸ் சாங் ஒன்று போட்டு விட்டுட்டு நடந்தீங்கன்னா உங்கள் ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெங்தனிங் ஒர்க் அவுட்ஸோட எவ்ரிடே ஒரு 10 மினிட்ஸ் விகரஸ் கார்டியோவும் இன்க்ளூட் பண்ணுவேன். எப்படியோ இன்றைக்கி ஒர்க் அவுட் செஷனை சமாளிச்சாச்சு. லஞ்சுக்கு இன்றைக்கி பீட்ரூட் பொரியலும் ஸ்க்ராம்பிள்ட் எக்கும் ரைஸும் தான். ஸ்க்ராம்பிள்ட் எக்கில் 2 ஹோல் எக்கும் கொஞ்சம் எக் ஒயிட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். கூடவே க்ரீன் டீயும் எடுத்துக்கிட்டேன். லஞ்சு சாப்பிட்றப்பவே 4:15 ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 5:30க்கு இந்த ப்ரோட்டீன் யோகர்ட்டும் எடுத்துக்கிட்டேன். இதில் க்ரீக் யோகர்ட்டும் மாம்பழமும் அப்புறம் வெனிலா ஃப்ளேவர்ட் ப்ரோட்டீன் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரோட்டீன் ரிச் டெசர்ட் ஆப்ஷன் மாதிரி இது. டின்னருக்கு இந்த டர்க்கி ஸ்டஃப்ட் பெல் பெப்பர்ஸ் தான் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி நான் ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கும் இதே தான் கொடுத்தேன். அஷ்மி பொதுவாக நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவா. நான் ரவேதியை நம்ப முடியாது. ஆனால் சர்ப்ரைசிங்லி இன்றைக்கி அவளுமே சாப்பிட்ருந்தா. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சவர்டோ ப்ரெட்டு வச்சு ஒரு அவகாடோ டோஸ்ட் மாதிரி பண்ணி அது மேலே எக் வச்சு தான் சாப்பிட போகிறேன். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல அவகாடோவை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், கியூமின் பவுடர், பெப்பர், சால்ட்டு, லைம் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டோஸ்டட் ப்ரெட்டு மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மேலே வைக்கிறதுக்கு எக்கு ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சமாக சில்லி ஆயில் ஊற்றிட்டு அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த சில்லி கிறிஸ்ப்பு கொஞ்சம் போட்டுப்பேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துருவேன். இந்த மாதிரி சில்லி ஆயிலில் ஃப்ரை பண்ண எக்கு மட்டும் தனியாகவே நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவேன். நிறைய நாட்கள் அதை தான் சாப்பிடுவேனே. பசங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் சாப்பிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 12 ஆகுது. இப்போ நானும் பசங்களும் சும்மா எங்கள் பேக்யார்டில் போய் கொஞ்ச நேரம் விளையாட போகிறோம். பசங்க வீட்டிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு சும்மா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வெளியே போய் தனியாக விளையாட சொன்னால் பெருசாக விளையாட மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் போயிட்டு போர் அடிக்குதுன்னு திரும்ப வந்துடுறாங்க. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் போனேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் நாங்கள் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு லஞ்செலாம் கொடுத்துட்டு நான் ஜிம் போயிட்டு வருவேன். இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஜிம் தான் போகணும். ஸோ பக்கத்தில் தானே, குயிக்காக போயிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி என்னுடைய கார்டியோ இதுதானா அப்படிங்கிறது எவ்வளோ விக்ரஸாக விளையாடுறோம், அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ எனர்ஜி லெவல் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் நான் டிசைட் பண்ண போகிறேன். பட் இப்போது மேக்ஸிமம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக சும்மா விளையாடுறதுக்காக வெளியே போகிறோம்.
இன்றைக்கி லஞ்சுக்கு நேற்று டின்னரோட லெஃப்ட் ஓவர்ஸ் தான். ஸ்டஃப்டு பெல் பெப்பராக குக் பண்ணாமல் தனித்தனியாக இந்த மாதிரி சர்வ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக சின்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஒரு ஃபுல் சின்னப்லாம் எடுக்கணும்னா நமக்கு நல்ல ஷோல்டர், ஆர்ம், கோர் ஸ்ட்ரென்த்லாம் இருக்கணும். ஸோ நான் வந்து இப்போ தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பிகினர் தான். நான் இப்போ வந்து அந்த டெட் ஹேங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லி இல்லை, ஒரு வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி நான் இதுவும் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து அங்கே அசிஸ்டட் சின்னப்பு வந்து பண்ணியிருப்பேன். பட் இன்றைக்கி வந்து இங்கே அது பண்ண முடியாது. ஸோ சும்மா டெட் ஹேங் மாதிரி பண்ண போகிறேன். எனக்கு எப்பயுமே இந்த சின்ன பண்ணுறவங்க, புஷ்அப் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபேசினேட்டிங்காக ஃபீல் ஆகும். அது என்னால் முடியாததுனால எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும், அதெல்லாம் வந்து நிறைய பண்ணுறவங்கள பார்த்தா. ஸோ என்னைக்காவது நானும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. இப்போதைக்கு சின்னப்பு தான் என்னுடைய டார்கெட்டாக இருக்குது. எத்தனை மாதம் ஆகுதோ வருஷம் ஆகுதோ தெரியல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. டியூஸ்டேஸ் என்னோட புல் ஒர்க் அவுட் டே. புல் பண்ணுற மாதிரியான மோஷனில் இருக்கிற ஒர்க் அவுட்ஸ் தான் இதில் பண்ணுவேன். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது கேபிள் பைசப் கர்ல். ஆப்வியஸ்லி பைசப்புக்கு பண்ணுறது. இது லேட் புல் டவுன், இது பேக்குக்காக பண்ணுறது. அடுத்ததாக பண்ணுறது டம்பல் ரோ, இதுவுமே பேக். இதை வந்து லேட்டுன்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். அந்த மசிலுக்காக பண்ணுறது. இது ஒவ்வொரு சைடாக பண்ணாமல் அட் அ டைம் 2 சைடுமாக கூட பண்ணுவாங்க. இது ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன், டம்பல் வச்சு பண்ணுறது. இதையே கேபிளில் கூட பண்ண முடியும். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபார்ம் ரொம்ப முக்கியம். நானுமே அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பசங்க சாப்பிட்டா அதே லஞ்சு தான் எனக்கும். இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்றப்ப 2:30 மணி ஆயிடுச்சு. இப்போ இங்கே செரி சீசன், அதனால் கொஞ்சமாக செரியும் எடுத்துக்கிட்டேன், ஒரு டெசர்ட் மாதிரி. ஈவினிங் ஸ்நாக் மாதிரி ஒரு 5 மணிக்கு இந்த ஸ்ட்ராபெரி போட்ட ப்ரோட்டீன் ஷேக்கும் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபுட்டில் நிறைய ஃபைபர் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் என்னென்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது. வெஜிடபிள்ஸ் அண்ட் எக்கு நிறைய போட்டுட்டு ரைஸ் கம்மியாக போட்டு இன்றைக்கி டின்னருக்கு அதை தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானாஸ், ஓட்ஸ்லாம் வச்சு மஃபின் தான் பண்ண போகிறேன் பசங்களுக்கு. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். I did this by myself, guys. No help. And I'm not lying. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சார்டீன்ஸ் வச்சு டோஸ்ட் மாதிரி பண்ண போகிறேன். இது இன்றைக்கி தான் நானே ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி கேனில் முள் இல்லாத சார்டீன்ஸ், ஃபில்லேஸ் அப்படின்னு கிடைக்கும். இன் ஆயில் தான் வாங்கியிருக்கேன், இன் ஆலிவ் ஆயில். சார்டீன்ஸ்னால் நம்ம ஊர் சால மீன் தான். இந்த மீனில் ஒமேகா 3லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது ரொம்ப நல்ல மீன் ஆக்சுவலி. அந்த கேனில் இருந்த எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஸ்டர்டும் பெப்பரும் ஆட் பண்ணி டோஸ்ட் மேலே வச்சு சாப்பிட போகிறேன். இது எவ்வளோ சிம்பிளாக பண்ணுற மாதிரியான ஒரு ஹை ப்ரோட்டீன் ஆப்ஷன் பாருங்கள். டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்ம ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக தான் குக் பண்ணணும், நமக்கு தனியாக குக் பண்ணணும், வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு வேறு மாதிரி குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. முதல் விஷயம், நம்ம சாப்பிட்ற அந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு வந்து எல்லாருக்குமே நியூட்ரிஷியஸ் தான், அப்படி தானே? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதையே சாப்பிட வைங்க. இல்லை அப்படின்னாலும் ஆக்சுவலி கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக்சுவலி அதான் பாயிண்ட்டே. நம்ம வந்து ரெகுலராக குக் பண்ணுற மீல்ஸ்லேயே நம்ம எடுத்துக்கிறப்ப
அந்த போர்ஷன் சைஸை வச்சு தான் நமக்கு ஃபேட் லாஸ் நடக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம வந்து நிறைய கார்ப்ஸ் எடுத்து கம்மியான ப்ரோட்டீன் ஃபைபர் இதெல்லாம் எடுக்கிறப்ப தான் நமக்கு வந்து பாடியில் ஃபேட் அக்யூமுலேட் ஆகுது. இதையே ரிவர்ஸ் பண்ணணும். லைக் கம்மியான கார்ப்ஸ் எடுத்துகிட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபரை நிறைய குவான்டிட்டியில் எடுக்கணும். கொஞ்சமாக ஃபேட் ஹெல்தி ஃபேட்டுமே ஆட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறப்ப ஃபேட் லாஸ் நடக்கும். ஸோ ஃபேட் லாஸ் ஃபுட் அப்படின்ட்டுலாம் தனியாலாம் எதுவும் கிடையாது. இப்போ நான் ஷேர் பண்ணுற இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் சாப்பிட்டா தான் வெயிட் லாஸ் ஆகும், ஃபேட் லாஸ் ஆகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு வெரைட்டிக்காக காமிக்கிறேன். எப்பயுமே சாப்பிட்ற ஃபுட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுவேன். அதனால தான் அந்த மாதிரியான ரெசிபிஸ் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இதுதான் சாப்பிட்ணும், இப்படிலாம் சாப்பிட்டா மட்டும்தான் ஃபேட் லாஸ் ஆகும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ரெகுலராக நம்மளுடைய இந்தியன் குசினில் பண்ணுற ஃபுட்டே எடுத்துக்கோங்க. ஆனால் சில விஷயங்கள் மட்டும் மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள். லைக் ப்ரோட்டீனை வந்து நிறைய எடுங்க. இப்போ சிக்கன் கறியே வைக்கிறீங்க அப்படின்னா சிக்கன் பீசஸ் நிறைய எடுக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து சிக்கன் பீசஸ் நிறைய இல்லை அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு 2 எக்கு போட்டு ஒரு ஆம்லேட்டோ இல்லை பாயில்டு எக்கோ இந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு அந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து அவ்வளவா இல்லை, நமக்கு வந்து இப்போ குவான்டிட்டி வைஸ் அது கம்மியாக தான் இருக்குது, நமக்கு எதிர்பார்க்குற அந்த ப்ரோட்டீன் அளவு கிடைக்காதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி இந்த காட்டேஜ் சீஸு, க்ரீக் யோகர்ட்டு, அப்புறம் பாயில்டு எக்ஸு, இந்த கேண்டு ஸ்டஃபெல்லாம் இங்கே கிடைக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு ஈவன் இந்தியாவிலையும் கிடைக்குமா இருக்கும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஈஸி ரெடி டு யூஸ் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்களுடைய ப்ரோட்டீன் கோல்ஸை அட்டைன் பண்ண முடியும். அண்ட் ப்ரோட்டீன் பவுடரும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு அதில் நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். அது எண்ட் ஆஃப் தி டே அது உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் நம்ம நார்மலான ஃபுட்டுலேருந்து நமக்கு ப்ரோட்டீனை எடுத்துக்கிறது, நமக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் வெஜிடேரியனாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ப்ரோட்டீன் சோர்ஸுக்குன்னு எடுத்துக்கிறப்ப அதில் வெறும் ப்ரோட்டீன் மட்டும் இருக்காது, ஃபேட் இருக்கும், சில இதில் நிறைய கார்ப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக அதை ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை அப்படின்னா அப்படி ட்ரை பண்ணாலுமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் சில அந்த ப்ரோட்டீன் சோர்ஸஸ் அவைலபிலிட்டி இருக்காது. அந்த டைம்ல எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் தான். ப்ரோட்டீன் பவுடரை வந்து எடுத்துக்கிறதுமே ரொம்ப ஈஸி. குயிக்காக நம்மளால் இப்போது ரொம்ப டயர்டாக இருக்குது, குக் பண்ண முடியல, இல்லை இப்போ லஞ்சு போயிட்டு வரீங்க, திரும்ப இப்போ வெளியே லஞ்சு சாப்பிட்டு வரீங்கன்னு வைங்க, நைட்டு டின்னருக்கு நீங்கள் ஒரு குயிக்காக ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்துக்கணுன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஷேக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் டெய்லி பேசிஸில் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அதனால் நீங்களும் எடுத்துக்கணுங்கிற மாதிரிலாம் நான் கட்டாயப்படுத்தலை. பட் இது ஒரு நல்ல சோர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி புஷ் டே. இன்றைக்கி ஒர்க் அவுட்லாம் புஷ் பண்ணுற மாதிரியான மோஷனில் இருக்கும். முதல்ல ட்ரைசப் புஷ் டவுன், இது பேரில் இருக்கிற மாதிரியே ட்ரைசப்புக்கு பண்ணுறது. அடுத்ததாக செஸ்ட் ப்ரெஸ். இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறப்ப அது எப்படி நம்ம இன்ஜுரி வராமல் பண்ணணுங்கிறத கண்டிப்பாக கற்றுக்கிட்டு பண்ணணும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலே இது எல்லாத்துக்குமே டுட்டோரியல் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இந்த டம்பலை இப்படி காலில் வச்சு இறக்குறேன்ல, இதெல்லாம் கூட அதில் வர டெக்னிக்ஸ் தான். அடுத்ததாக ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதுலேயுமே இது எந்த ஆங்கிளில் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் டுட்டோரியல்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். ஃபார்ம் கரெக்டாக இருந்தால் தான் அது நமக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது ஸ்டாண்டிங் சைட் டிப்ஸ். மற்ற ஒர்க் அவுட்லாம் முடிச்சாச்சு. கார்டியோக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியே விளையாட போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன் நேற்று மாதிரி. ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால தண்ணியாக இருக்குது, அந்த ஏரியாலாம் கிராஸ் எல்லாமே வெட்டாக இருக்கனால விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குங்கிறதுனால வெளியே போக முடியல. கார்டியோவுக்கு நான் வந்து பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா, டான்ஸ் ஒர்க் அவுட் மாதிரி யூடியூப்லேயே வீடியோஸ் இருக்கும், அதில் ஒரு வீடியோ பார்த்து டான்ஸ் பண்ணுவேன். அது நான் பெரிய டான்ஸரோ எக்ஸ்பர்ட்டோலாம் கிடையாது, சும்மா என் பாடி வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்து ஆடுறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம், அதுவும் தமிழ் சாங்ஸுக்கு ஆடுறப்ப நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு வைப்பாக இருக்கும், ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அதனால் இப்போ கொஞ்சம் நாளாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் அதை தான் பண்ண போகிறேன். ஒரே ஃபோனில் தான் வீடியோவும் எடுக்கணும், அதை பார்த்தும் ஆடணும். ஸோ வீடியோ கிளிப்லாம் எடுக்க முடியாது. ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு லன்ச் சாப்பிட்றப்ப பார்க்கலாம். இந்த வீடியோ தான் நான் ஃபாலோ பண்ணேன் டான்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு.
இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு சப்பாத்தியும் தால் மக்னியும் 2 சாலட் குக்கும்பரும் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் க்ரீன் டீயும். இந்த தால் மக்னியை பார்த்தா அவங்களுக்கு நம்ப முடியாது, ஆனால் நம்புங்க, இது தால் மக்னி தான். கொஞ்சம் க்ரீம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அதான் கலர் வரல. இந்த ஸ்ட்ராபெரி போட்ட ப்ரோட்டீன் ஷேக்கை குடிச்சிட்டு அப்படியே டின்னர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாமன் வச்சு ஃபிஷ் கறியும் சப்பாத்தியும் அப்புறம் ஏர் ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரும் தான் டின்னருக்கு. சப்பாத்தி ஆக்சுவலி காலையிலே போட்டது தான், ஜஸ்ட்டு ரீஹீட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஹாய், இன்றைக்கி ஃப்ரைடே. நேற்று அதாவது தேர்ஸ்டே என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. நேற்று சடனாக பிளான் பண்ணி ஒரு வாட்டர் பார்க் போயிட்டோம். நேற்று இங்கே ஒரு ஹாலிடே ஜூன் 10 அப்படின்ட்டு, ஸோ ஆஃபீஸ்க்கெலாம் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ திடீர்னு தான், முதல்ல எந்த பிளானும் இருக்கல, திடீர்னு தான் என் ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க போகலாமா அப்படின்ட்டு. சரி ஓகே, ஃப்ரீயாக தானே இருக்கும், வெதரும் நல்லா இருந்துச்சு, அதனால் கிளம்பி போயிட்டோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. யூஸ்வலி தேர்ஸ்டேஸ் வந்து என்னோடய கார்டியோ டே மாதிரி தான் வச்சுப்பேன். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் கிடையாது. கார்டியோவாக இருந்தால் கூட எனக்கு தோன்ற மாதிரிலாம் பண்ணுவேன். மோஸ்ட்லி என்னென்னா ரவேதியோட ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் தேர்ஸ்டே இருக்கும் ஈவினிங். ஸோ அது வந்து ஒய்எம்சிஏ பில்டிங்கில் இருக்குமா, அங்கேயே வந்து வாக்கிங் ட்ராக்லாம் இருக்கும், அப்புறம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் நாங்கள் வந்து பெருசாக ஜிம் மெஷின்ஸில் பண்ண மாட்டோம். நானும் அஷ்மியும் ரவேதியுமாக தான் போவோம். ஸோ ரவேதியை கிளாஸில் விட்டுட்டு நானும் அஷ்மியும் சும்மா ஒரு சிம்பிளான டம்பல் ஒர்க் அவுட்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இல்லைன்னா அந்த ட்ராக்கில் வாக் பண்ணுவோம், ஜம்ப் ரோப்பிங் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது, அது வந்து ஒரு மாம் அண்ட் டாட்டர் டைம் மாதிரி எங்களுக்கு. ஸோ லைட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து பசங்களும் இந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங்கில் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னு ஆசை இருக்குது. ரவேதி ரொம்ப சின்ன பொண்ணு, இப்போ பண்ணலாம், ஆனால் அவளுக்கு அந்த மாதிரி அங்கே பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பெருசாக கிடைக்கல. வீட்டில் டம்பல் இருக்குது, அது வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. பட் அஷ்மியை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து இப்போ டீன்கிறப்ப இங்கே மோஸ்ட் ஆஃப் தி ஜிம்ஸ்லாம் ஆக்சுவலி இப்போ வந்து சம்மரில் ஃப்ரீ மெம்பர்ஷிப் கூட இருக்குது. நம்ம ஃப்ரீயாக கூட போய் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒய்எம்சிஏலையுமே அவளுக்கு மெம்பர்ஷிப் ஃப்ரீ தான். ஸோ அவள் வந்து அங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அவள் வந்து தனியாக பண்ணுறதை விட நம்ம கூட சேர்ந்து பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படி யூஸ் பண்ணிப்போம். ஸோ இவ்வளோ நாளாக ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிறதுனால மற்றபடி ரொம்பலாம் ஒர்க் அவுட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அந்த டைம் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் அஷ்மியும் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒர்க் அவுட் டேலாம் கிடையாது. இப்படி போனோன்னா இந்த மாதிரி பண்ணுவோம். அதுவுமே டம்பல் ஒர்க் அவுட் பண்ணுவோம் திடீர்னு. சம் டேஸ் வந்து ஜஸ்ட் வாக்கிங் மட்டும் பண்ணுவோம், இல்லை ஜம்ப் ரோப்பிங் மட்டும் பண்ணுவோம், இல்லை ரோ மிஷின் இருக்கும் அது பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். இந்த தேர்ஸ்டே வந்து அவளுக்கு ஜிம்னாஸ்டிக் கிளாஸும் கிடையாது. ஸோ முதல்ல நான் வந்து கார்டியோ பண்ணலாம், ஒன்றில் ஜம்ப் ரோப்பிங் பண்ணலாம், இல்லை வாக்கிங் போகலாம் பார்க்குக்கு, இந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இந்த பிளான் வந்ததுனால அது கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ நேற்று ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல. ஸோ அந்த கார்டியோவை யூஸ்வலாக ரெஸ்ட் டேயாக இருக்கிற சாட்டர்டே, அதாவது நாளைக்கு மாற்றி வச்சுருக்கேன். நாளைக்கு இதில் ஏதாவது ஜம்ப் ரோப்பிங்கோ இல்லை வாக்கிங்கோ இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணோம். நேற்று நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து காலையில் வந்து பசங்களுக்கு முந்தின நாள் பண்ண அந்த மஃபின் இருந்துச்சுல, ஸோ அதில் இன்னொரு செட்டை வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தேன். அதில் 2 மஃபின் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதுதான் சாப்பிட்டேன். முதல்ல ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். பட் இது மட்டும் இருந்துச்சா, அதனால் சரி அதையும் காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை சாப்பிட்டுட்டேன். அண்ட் ஆல்சோ எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ ப்ரோட்டீன் ஷேக்கும் குடித்து காஃபியும்லாம் குடிக்க முடியாது. காலையில் நாங்கள் ஒரு 10-15க்குலாம் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்குள்ளே இது ரெண்டும்லாம் நல்லா குடிக்க முடியாது. ஸோ ப்ரோட்டீன் ஷேக்கை விட இதுதான் அப்போ தேவையாக இருந்துச்சு. அதனால் இந்த 2 மஃபினும் ஒரு பிளாக் காஃபியும் குடித்தேன். அப்புறம் மத்தியானத்துக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். கீன்வா கிச்சடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். கீன்வா கிச்சடியும் அப்புறம் குக்கும்பரும் எடுத்துருந்தோம். தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் நான்வெஜ் எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல அன்றைக்கி. ஜஸ்ட்டு கீன்வா கிச்சடியும் அப்புறம் குக்கும்பரும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து யூஸ்வலாக நான் இதுக்கு முன்னாடி கூட ஷேர் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸ்ட்ராபெரிஸு, அப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸு, ப்ரோட்டீன் பார்ஸ், அப்புறம் ப்ரோட்டீன் ஷேக் டெட்ரா பேக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் அது குடிக்கலனா நான் வந்து ஒரு ப்ரோட்டீன் பாரும், அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் அண்ட் சீட்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸும் சாப்பிட்டேன் ஸ்நாக்ஸாக. டின்னர் வந்து வெளியே சாப்பிட்டோம். யூஸ்வல் தான், லைக் பிகே தான் போயிருந்தோம். ஒரு பர்கர், அப்புறம் ஃப்ரைஸு, அப்புறம் கோக்
இது 3 சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி பிளான் பார்த்திங்கன்னா, நேற்று கொஞ்சம் டின்னர் வெளியே சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால யூஸ்வலாக முன்னாடிலாம் லாங் ஃபாஸ்ட் பண்ணுறப்ப 24 hour ஃபாஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவேன். இல்லை ஜஸ்ட் டின்னர் மட்டும் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவேன். பட் இப்போ லாங் ஹவர் ஃபாஸ்டிங்லாம் இருக்காததுனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் லைட்டராக சாப்பிடுவேன் அடுத்த நாள். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து காட்டேஜ் சீஸ் டோஸ்ட் மாதிரி சாப்பிட்டேன். இந்த ரெசிபி நான் முன்னாடி கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு டோஸ்டட் ப்ரெட்டில் காட்டேஜ் சீஸ் போட்டுட்டு அது மேலே சில்லி கிறிஸ்பு போட்டுட்டு மேப்பிள் சிரப் ஊற்றிப்பேன். அதுவும் அப்புறம் வழக்கம் போல் நட்ஸ் அண்ட் சீட்ஸும் ஒரு கப் காஃபியும் எடுத்துக்கிட்டேன். பசங்க சீரியல் தான் சாப்பிட்டாங்க. பசங்க வந்து இது வரைக்கும் நான் கொடுத்ததில்லை. இது வந்து நிறைய அடல்ட்ஸுக்கே பார்த்தா ட்ரை பண்ண பயமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும். ஆனால் பசங்க இதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால் நான் பெருசாக இது கொடுத்தது கிடையாது. அஷ்மி கூட ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ரவேதி வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்களுக்கு சீரியலே கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து சீரியல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரெகுலராக கொடுக்காம வாரத்தில் ஒரு நாள் கொடுப்பேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக அவாய்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறது. பட் இந்த மாதிரியானதும் கொடுக்கிறது தான். நான் அப்படி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது எனக்கு ப்ராக்டிக்கலியும் பாசிபிளாக தெரியல. அண்ட் நம்ம இந்த மாதிரி ரொம்ப அவாய்ட் பண்ணாலும் பிற்காலத்தில் நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸை ரொம்ப அவாய்ட் பண்ணி அவங்க கண்ணிலே காமிக்காமல் வச்சுருந்தா கூட எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அவங்க அதை பிஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் ஒரு மாட்ரேஷனில் கொண்டு போனால் தான் இது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஈட்டிங் ஹேபிட்டை அவங்களுக்கு கொண்டு வரும். அதனால் நான் எதையும் அப்படி இந்த ஸ்நாக்ஸோ எதையுமே ரொம்ப கம்ப்ளீட் அவாய்ட்லாம் பண்ணுறதில்ல. அதை பேலன்ஸ் பண்ணிப்பேன். நான் எப்படின்னா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறப்பவும் லைக் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா தான் ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி மற்ற ஸ்நாக்ஸ் லைக் சிப்ஸோ இல்லை ஏதாவது குக்கீஸோ இந்த மாதிரிலாம் கிடைக்கும்னா ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அந்த மாதிரி வச்சுருப்பேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய மீல்ஸில் எல்லாத்துலேயும் வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. பட் ஓகே, ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக போகுது. லஞ்சுக்கு இன்றைக்கி நான் 2 எக்கை சில்லி ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு க்ரீக் யோகர்ட்டில் பீட்ரூட் போட்டு ராய்த்தா மாதிரி பண்ணி ஒரு க்ரீன் டீயும் எடுத்துக்கிட்டேன். நேற்று வெளியே சாப்பிட்டது அலைச்சல் எல்லாத்தினால பசங்களுக்குமே கர்ட் ரைஸும் எக்கும் தான் கொடுத்தேன். ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஜிம்மில் இன்றைக்கி லெக் டே. எவ்ரி ஃப்ரைடே லெக் டேயாக தான் இருக்கும். ஆனால் லெக் டேலேயே 2 செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் வச்சுருப்பேன். அதை ஆல்டர்னேட் ஃப்ரைடேஸில் மாற்றி பண்ணிப்பேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் லெக் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணுறேன். இது குவாட்ஸுக்கான எக்ஸசைஸ். தொடையோட முன்பகுதியை தான் குவாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஸ்மித் மெஷினில் ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறேன். ஸ்குவாட்ஸோட ஃபார்ம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அதை பற்றி டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நானே இந்த மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க் அவுட்ஸில் இருக்கிற ஃபார்ம் மிஸ்டேக்ஸ்லாம் அதை பார்த்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கூட உங்களை வீடியோ எடுத்து அதை பார்த்து கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறது ஹிப் த்ரஸ்ட் அப்படிங்கிற எக்ஸசைஸ். இது க்ளூட்ஸுக்காக பண்ணுறது. நான் பிடிச்சி பண்ணுற ஒர்க் அவுட்ஸில் இதுவும் ஒன்று. மற்ற நாள் வலிக்கிறத விட லெக் டே பண்ண அடுத்த நாள் தான் சம வலி இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப எல்லோரும் இதை கடந்து தான் வருவாங்க. படியெல்லாம் இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறதில்ல, இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். லாஸ்ட்டாக கேல் ஃப்ரைஸ் அப்புறம் 10 minutes கார்டியோவோட இன்றைக்கி ஒர்க் அவுட் செஷன் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த ப்ரோட்டீன் ஷேக் தான் எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே டர்க்கி மீட் பால்ஸ், பேக்டு பொட்டேட்டோஸ் அண்ட் ஸ்பார்க்லிங் வாட்டர் தான்.